இன்று நாம் பயன்படுத்தும் மொபைல், லேப்டாப், கணினி இந்த எல்லாம் ஒரே நாளில் உருவானதா? இல்லை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதன் செய்த கண்டுபிடிப்புகளின் பயணம்தான் கணினி வளர்ச்சி. இந்த வீடியோவில் கணினி எப்படி வளர்ந்தது என்பதை சுருக்கமாக பார்க்கலாம். கணினி இல்லாத காலத்தில் மனிதன் கணக்குகள் செய்ய கற்கள், குச்சிகள் பயன்படுத்தினான். பின்னர் கிமு 3000ஆம் ஆண்டு அபாக்கஸ் உருவானது. இதுவே கணினி வரலாற்றின் முதல் படியாகும். 17ஆம் நூற்றாண்டில் பிளேஸ் பாஸ்கல் கணக்குகள் செய்யும் பாஸ்கலின் என்ற இயந்திரத்தை உருவாக்கினார். பின்னர் சார்ல்ஸ் பாபேஜ் வடிவமைத்த அனலிட்டிக்கல் என்ஜின் இன்றைய கணினிகளின் அடிப்படை அமைப்பை கொண்டது. அதனால்தான் அவர் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் என்று அழைக்கப்படுகிறார். 1940களில் முதல் தலைமுறை கணினிகள் உருவாக்கப்பட்டன. இவை வாக்யூம் டியூப் பயன்படுத்தின. ENIAC இதற்கான சிறந்த உதாரணம். இந்த கணினிகள் மிகப் பெரிய அளவில் இருந்தன, அதிக மின்சாரம் பயன்படுத்தின, மிகுந்த வெப்பம் உண்டாக்கின. 1950களில் டிரான்சிஸ்டர் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் கணினிகள் சிறியதாகவும் வேகமாகவும் மாறின. பின்னர் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ், அதாவது ஐசி உருவாக்கப்பட்டது. இது மூன்றாம் தலைமுறை கணினிகளின் தொடக்கமாக அமைந்தது. 1970களில் மைக்ரோ ப்ராசஸர் உருவானது. இதனால் பர்சனல் கம்ப்யூட்டர் ஒவ்வொரு வீட்டிலும் பயன்படுத்தப்படும் சாதனமாக மாறியது. IBM, ஆப்பிள் போன்ற நிறுவனங்கள் கணினி உலகில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தின. இன்றைய காலம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், கிளவுட் கம்ப்யூட்டிங் என்ற தொழில்நுட்பங்களின் காலம். கணினிகள் இப்போது மனிதனைப் போல சிந்திக்கவும் கற்றுக்கொள்ளவும் தொடங்கியுள்ளன. ஒரு சிறிய அபாக்கஸிலிருந்து சூப்பர் கம்ப்யூட்டர் வரை கணினியின் பயணம் மனித அறிவின் வெற்றிக்கதை. இந்த பயணம் எதிர்காலத்திலும் தொடரும்.